Spaced repetition. Welcome everyone. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன். ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து முதல்ல படிக்கும் போது அது நம்ம மெமரியில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிருக்கும். பட் நாட்கள் போக போக அதை நம்ம ரீகால் பண்ணலை அப்படின்னா அது அப்படியே ஃபேட் ஆகி மொத்தத்தில் மறைஞ்சிடும். அது எல்லாமே நம்ம ரீகால் பண்ண நினச்சாலும் அது வந்து ஞாபகத்துக்கு வராது. இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். இந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை நம்ம படித்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் கழித்து திரும்பவும் அதே டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுவோம். அது திரும்ப வந்து நம்மளோட மெமரியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து ஒரு 1 மந்த் இப்படி நம்ம பண்ண அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ரீகாலே பண்ணாட்டிலும் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து ஒரு இடத்த வந்து அந்த டாபிக் வந்து பிடிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் இந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் சொல்கிறேன். சயின்டிஃபிக்லி எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ நம்ம இது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது இருக்கும். பட் நாட்கள் போக போக வந்து அது ஃபேடாக ஆரம்பிக்கும். நம்ம வந்து அது எப்போ ஃபர்கட் ஆகுது நம்மளுக்கு தோணுதோ அப்போ ஒரு ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த நியூரல் கனெக்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பண்ண நம்ம அடுத்து பண்ணவே இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப மைண்டில் நின்றும். இதுக்கு வந்து ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் ஃபர்கட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ் வந்து இருக்கும். அந்த கர்வில் பார்த்தீங்கன்னா ரெட் டாட்டர் லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெட் டாட்டர் லைன்ஸை நம்ம ஃபர்கட்டிங் கர்வ் நம்ம வந்து எப்படி ஃபர்கட் பண்ணுறோம் முதல்ல வந்து நல்லா நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், அது அப்படியே கீழே வந்துடும். அதுக்கு இடையில அந்த ப்ளூ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் ஆகும்போது நம்ம ரீகால் பண்ணும்போது திரும்ப மேலே போகும், திரும்ப ஃபர்கட் ஆகும்போது திரும்ப மேலே போகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து அடுத்து நம்மளுக்கு ஃபர்கட்டே ஆகாது. இதுதான் இந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் ஃபர்கட்டிங் கர்வ். ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கான்செப்டுமே உங்கள் மெமரியிலேருந்து வெளியே போகாது. ஸோ யூஸ் திஸ் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் அண்ட் ஸ்டடி எஃபிஷியன்ட்லி. தேங்க்யூ.